வணக்கம். திருவண்ணாமலை போன்ற ஒரு புனித தலத்திற்கே ஒரு சித்தர் சாபமளித்தார் என்றால் நம்புவீர்களா? ஆம், அதுதான் உண்மை. அவர்தான் குகை நமச்சிவாயர். பகுதி 1 வீடியோவில் குகை நமச்சிவாயருடைய தவ வலிமையும் ஆன்மீக சக்தியையும் பற்றி பார்த்தோம். இப்பொழுது பகுதி 2இல் அவருக்கு எங்கனம் குகை நமச்சிவாயர் என்ற பெயர் வந்தது, அவர் ஏன் திருவண்ணாமலையை சபித்தார், சிவபெருமான் எங்கனம் அந்த சாபத்தை தடுத்தார் போன்ற மறைந்த ஆன்மீக இரகசியங்களை பார்க்கலாம். ஊரினிடத்தும் நாட்டின் கண்ணும் உலாவிக் கொண்டிருந்த நமச்சிவாயரை பெரிய மலையிடத்தில் வசிக்குமாறு இறைவன் அருள் புரிந்தமையால் குகை நமச்சிவாயன் என்ற பெயர் எங்கும் பரவிற்று. குகை நமச்சிவாயருக்கு வேண்டிய பொருள்கள் அனைத்தும் யாவர் வாயிலாக வேணும் கிடைத்து கொண்டே இருக்குமாறு இறைவன் அருள் புரிந்தான். ஒரு நாள் ஓர் இடையன் இறந்த சினையாட்டினை தாங்கி நின்று, இந்த ஆட்டின் வயிற்றில் 2 குட்டிகள் உள்ளன, விருப்பம் உள்ளவர்கள் விலை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்று பலரும் அறிய சொல்லிக்கொண்டு நின்றான். அங்கு வந்தவர்களுள் ஒரு தீயவன் இடையனை நோக்கி, இந்த மலையின் கண் உள்ள குகையிலே ஊன் அருந்துவதில், அதாவது மாமிசம் அருந்துவதில் மிகுந்த இச்சையுடையவன் ஒருவன் இருக்கின்றான், அவனிடம் கொண்டு போ, விலைக்கு வாங்குவான் என்றான். அவன் உரைத்தவற்றை உண்மை என்று கருதிய இடையன் குகை நமச்சிவாய மூர்த்தியிடம் சென்று நிகழ்ந்தவற்றை கூறினான். குகை நமச்சிவாய சுவாமிகள் கோபம் கொள்ளாமல் ஆட்டின் விலை எவ்வளவு என்று கேட்டறிந்து கொண்டு, விளைபொருளை நாளை தருகின்றோம், சென்று வருக என்று அனுப்பிவிட்டார். கருணை கடலாகிய அண்ணாமலை பெருமானை உள்ளத்தில் நினைத்து, பெருமானே, இன்று ஏன் இந்த இறந்து போன ஆட்டினை என்னிடம் அனுப்பினீர் என்று ஒரு இனிய பாடலை பாடி திருநீற்றில் ஒரு துளியினை எடுத்து ஆட்டின் மேல் இட்டார். உடனே ஆடு உயிர் பெற்றெழுந்து 2 குட்டிகளை ஈன்றது. இறைவன் திருவருளை நினைந்து மனமுருகி நின்ற குகை நமச்சிவாய தேவர் புதர்களில் இருந்த தழைகளை கொய்து ஆட்டிற்கு கொடுத்து மகிழ்ந்தார். மறுநாள் அந்த இடையன் அவ்விடத்திற்கு வந்து ஆடு குட்டிகளுடன் மேய்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தான். குகை நமச்சிவாய சுவாமிகளுடைய கட்டளைப்படி இடையன் பெரும் மகிழ்ச்சியுடன் ஆட்டினையும் குட்டிகளையும் கொண்டு சென்றான். 2 குட்டிகளையும் 2 தோள்களில் சுமந்து கொண்டு செல்லும்போது முன்னால் உயிரிழந்து இடையனால் சுமந்து செல்லப்பட்ட ஆடானது இன்று கூவிக்கொண்டே அவன் பின்னே செல்ல தன் வீட்டை அடைந்தான். முன்னால் இடையனை குகை நமச்சிவாயரிடம் அனுப்பிய வீணர்கள் இந்த அற்புத நிகழ்ச்சியை கண்டு சுவாமிகளை இழிவுபடுத்துவதற்காக உயிருள்ள ஒரு இளைஞனை பாடையில் வைத்து கட்டி, முனிவர் எழுப்பினாலும் எழாதே என்று பாடையில் வைக்கப்பெற்றவனிடம் சொல்லி வைத்து அவனை தூக்கி கொண்டு முனிவரிடம் சென்றனர். சுவாமி, நல்ல இளைஞன் ஒருவன் இறந்து போனான், அவனை எழுப்பி தந்தருளுக என்று வேண்டினர். வீணர்களுடைய பொய் செயல்களை கண்ட குகை நமச்சிவாய மூர்த்தி, போனவன் போனவனே, இனி அவன் எழான் என்று சொல்லினார். உடனே பொய்யாக பிணம் போல் பாடையில் படுத்திருந்த இளைஞனின் உயிர் பிரிந்து யமபுரம் சென்றது. வீணர்கள் அதை கண்டு மனம் உடைந்து பெருந்துன்பத்திற்குள்ளாயினர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு குகை நமச்சிவாய சுவாமிகள், இந்த ஊரானது குறும்பர்கள் வாழும் ஊர், கொஞ்சாலும் ஏன் என்று கேளாத ஊர், மிக கொடிய காளைகள் கதரும் ஊர், பழியை சுமக்கும் ஊர், தேளுக்கு ஒப்பான பாதகர்கள் வாழும் ஊர் என்று சொல்லிய பின், என் சொல்லால் அழியப் போகிற ஊர் என்று சொல்ல எண்ணினார். அவ்வாறு சொல்லுவதற்கு முன்பே கருணை பெருங்கடலாகிய அண்ணாமலை பெருமான் தோன்றி, அடே, நான் ஒருவன் இந்த ஊரில் இருக்கின்றேனடா என்று திருவாய் மலர்ந்தருளினார். உடனே குகை நமச்சிவாய மூர்த்தி சினம் தணிந்து கருத்தை மாற்றி, அழியா ஊர் அண்ணாமலை என்று வெண்பாவை முடித்தருளினார். கோளர் இருக்கும் ஊர், கொஞ்சாலும் கேளா ஊர்,
காளையரே நின்று கதரும் ஊர், நாளும் பழியே சுமக்கும் ஊர், பாதகரே வாழும் ஊர், அழியா ஊர் அண்ணாமலை என்பது அவ்வெண்பா. குகை நமச்சிவாய சுவாமிகள் திருவண்ணாமலையில் அமர்ந்திருந்த காரணத்தினால் திருவண்ணாமலையின் புகழ் நாடெங்கும் பரவியது. குகை நமச்சிவாயருக்கு தொல்லை கொடுத்தவர்களை சார்ந்தவர் பலர் பல்வேறு இன்னல்களுக்கும் நோய்களுக்கும் உள்ளாகி பல்வேறு இடங்களுக்கு குடியேறி சென்றுவிட்டனர். சிலர் மட்டும் வாழ்ந்த ஊர் என்ற பாசத்தினால் அருணையிலேயே தங்கினார்கள். ஒரு நாள் ஒரு வைணவ குரு காஞ்சி மாநகரிலிருந்து புறப்பட்டு வடதிசை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது கண்ணப்பன் கண்ணை பறித்து அப்பி சிவபிரான் அருளை பெற்ற திருக்காலத்தி மலை தோன்றிற்று. அதனை உணர்ந்த வைணவகுரு உடன் இருந்தவரை நோக்கி, இம்மலை என் கண்ணுக்கு தெரியாமல் மறைப்பீராக என்றார். அவர்களும் திரையிட்டு மறைத்தார்கள். இந்த நிகழ்ச்சி பலகாத தூரத்தில் நடைபெற்றதென்றாலும் அண்ணாமலையில் குகைக்குள் இருந்த குகை நமச்சிவாயர் ஞான நோக்கால் அறிந்து திடீரென நகைத்து கனல் பிழம்பு போன்ற கவியொன்றை ஏற்றினார். உடனே அந்த வைணவ குருவின் கண்கள் ஒளி இழந்தன. அந்த வைணவ குரு குருடராகவே சில திங்கள் வரை அல்லலுற்றிருந்து பின்னர் அண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் மாபெரும் ஞானியாகிய குகை நமச்சிவாய தேவர் வாயிலாக தமக்கு கிடைத்த தண்டனை இது என்று அறிந்ததும் அண்ணாமலைக்கு வந்து முனிவரிடம் அடைக்கலம் புகுந்தார். அப்போது குகை நமச்சிவாய தேவர் அந்த வைணவ குருவை நோக்கி, நீர் எந்த மலையை கண்ணாலும் பார்க்க கூடாதென்று திரையிட்டு மறைக்க கட்டளையிட்டீரோ அந்த மலைக்கே சென்று அங்கு எழுந்தருளியிருக்கும் திருக்காலத்தி இறைவனை வணங்குவீரானால் மீண்டும் கண்மொழியை பெறுவீர் என்றார். அவரும் அவ்வாறே சென்று வணங்கி கண்மொழியை பெற்றார். இவ்வாறாகவே பல அருட்பெரும் செயல்களை செய்து அண்ணாமலையில் வாழ்ந்து வரும் நாளில் அண்ணாமலையார் தம்மிடம் ஈடுபாடுடைய மன்னன் ஒருவனை கொண்டு குகை நமச்சிவாய தேவருக்கு பொன்னும் மணியும் மணியும் பல்லக்கும் அளித்து தனக்கு முன்னே செல்லுமாறு பணித்தருளினார். இந்த நிலையில் குகை நமச்சிவாய தேவருக்கு வயது 100 ஆயிற்று. விதிக்கப்பெற்ற ஆயுள் முடிந்த பின்னும் இங்கிருத்தல் பிழையாகும் என்று சொல்லி முறைப்படி முன்பாகவே அமைக்கப் பெற்றிருந்த சமாதி குழியில் தாமே இறங்கினார் குகை நமச்சிவாயர். பரம்பொருளாகிய சிவபெருமான் வானத்தில் இருந்து அசிரீரியாக அங்கு வந்திருந்த பலரும் கேட்குமாறு, அன்பனே, நீ உலகில் மேற்கொண்டு 100 ஆண்டுகள் வாழ்வாயாக என்று உரைத்தருளினார். இறைவன் திருவுளப்பாங்கினை உணர்ந்த குகை நமச்சிவாயர் அப்பெருமானை பாடி பரவினார். அவர் காலத்தில் வேற்று மதத்தினரால் சைவ சமயத்திற்கு வந்துற்ற இடையூறுகளையெல்லாம் நீக்கி சைவத்தின் சிறப்பினை நிலைநாட்டினார். கருவுற்ற காலத்தில் விதிக்கப்பெற்ற 100 வயதும் கழிந்தாற்போலவே பிறகு சிவபெருமான் அளித்த 100 வயதும் கழிந்து போனதை அறிந்து தமக்கு தலைவராயும் தந்தை தாய் தெய்வமாயும் விளங்கும் திருமலையில் அன்று அமைக்கப்பட்ட குழியில் புகுந்தார். புகுந்தவர் அங்கிருந்த அன்பர்களை நோக்கி, என்னை இவ்வுடல் என்று நினையாதீர், இவ்வுடல் நான் அல்லேன் என்று சொல்லிக்கொண்டே அருவமானார். பின்னர் அங்கிருந்தவர்கள் அவ்விடத்தில் லிங்கம் அமைத்து முறையாக வழிபாடாற்றினர். சித்தர்களின் வார்த்தைகளும் இறைவனின் அருளும் இணைந்த தலமே இந்த திருவண்ணாமலை. உண்மையான பக்தியுடன் சென்றால் எந்த சாபமும் அருளாக மாறும். இன்று வரை இந்த அருணாச்சலேஸ்வரர் திருத்தலம் பக்தர்களின் நம்பிக்கையை காத்து அருள் வழங்கி வருகிறது. அப்பேற்பட்ட இந்த புனிதமான திருவண்ணாமலையின் மகிமை என்றும் நிலைத்திருக்கட்டும். ஓம் நம சிவாய. இந்த வீடியோவெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் படிக்கும்போதோ ஒவ்வொரு சித்தரை பற்றி சொல்லும்போதோ இல்லை சிவபிரானுடைய ஒவ்வொரு திருவிளையாடல்களை பற்றி நான் பேசும்போதோ இந்த மாதிரி திருவிளையாடல்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நடக்காதா? இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோமா? இந்த மாதிரி சித்தர்கள், உண்மையான சித்தர்கள் வாழும்போது நம்மளால் அவங்கள பார்க்க முடியலையே. இனிமேல் இவங்கள மாதிரியான சித்தர்களை நம்ம என்றைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம்
மனசுக்குள்ளே தோணுது. இவங்களெல்லாம் பார்க்கணும் வைக்கணுன்ட்டு ஒரு ஏக்கமாக இருக்குது. இவங்களெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோமா? இவங்க வாழ்ந்த காலத்துலலாம் நம்மளால் இருக்க முடியலையே, அவங்க கூட இருக்க முடியல, அவங்களெல்லாம் பார்க்க முடியல, அவங்கக்கிட்ட பேச முடியல. ஒன்றுமே இதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றும் நான் படிக்கும்போதும் ஒவ்வொன்றும் நான் சொல்லும்போதும் இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்துட்டு எனக்கு வருது. இது படிக்கும்போதே கஷ்டமாக இருக்குது. நம்மளால் இதெல்லாம் உணர முடியலையே, பார்க்க முடியலையேன்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் வருது. அதுக்கெல்லாம் நாம் நிறைய புண்ணியங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்கணும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த கதையை வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் படிக்கும்போது எனக்கே அதை சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல என்னால். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு ஃபீலு. பட் ஆனால் எனக்கு கண்டிப்பாக இதை எப்படியாவது சொல்லணும், இந்த வீடியோ எப்படியாவது போடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் மைண்டெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. படிக்க என்னால் புரிஞ்சிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், எப்போ உன்னுடைய அருள் கிடைச்சா தான் என்னால் வந்துட்டு, உன்னுடைய அருள் இருந்தால் தான் என்னால் இதை படிக்க முடியும், என்னால் இதை புரிஞ்சிக்க முடியும். என்னால் முடியல சுத்தமாக, நீ எப்போ அருள் கொடுக்குறியோ அப்போ தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுதல் அவர்கிட்ட வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ப மாட்டிங்க, முந்தா நாள் தான் நான் வந்துட்டு அந்த பகுதி 1 அந்த பார்ட் 1 வீடியோ போட்டேன். அது போடுறதுக்காக அதை நான் படித்தேன். அப்போ படிக்கும்போது ஒரு கட்டத்தில் என்னையும் மீறி அழுக வந்துடுச்சு. அப்போ எனக்கு அப்போ தான் தோணுச்சு, சரி அவர் இப்போ தான் நமக்கு அருள் கொடுத்துருக்குறாரு அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு புரிஞ்சுது, அந்த கதையும் எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் என்னால் அந்த வீடியோ போட முடிஞ்சுது. என்னவோ தெரியல, இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் நான் சொன்ன விஷயங்களை கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி.